எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நார்த்த மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எலுமிச்சை வகையை சார்ந்தது தான் இந்த நார்த்த மரங்கள், இந்த நார்த்தங்காய்கள் எல்லாமே. இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வறண்ட இடத்துல கூட இதை வந்து பயிரிடலாம். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா, இது எல்லா இடத்துலையுமே வந்து தோட்டத்தில் நம்ம வைக்க முடியாது. வேலி கரையோரங்களில் வச்சா பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இதில் நிறைய முட்கள் இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து வேலி கரையோரங்களில் வைக்கிறது தான் இது வந்து பெஸ்ட்டான ஒரு இடம், இதுக்கு உகந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்ல வெயில் அப்புறம் தண்ணியும் இருந்துச்சுன்னா இது நிறையா காய்க்கும். மழை காலத்தில் வந்து நிறைய பூக்கள் எடுத்து நல்லா காய்க்கும். ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த நார்த்தங்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து அஜீரண கோளாறுக்கு வந்து ஒரு ரெமிடியாக இருக்குது. அப்புறம் வந்து இதை நிறைய ஊறுகாலாம் வச்சு சாப்பிடலாம். இது வந்து என்ன அட்வான்டேஜ்னால், இது வந்து நிறைய கொத்து கொத்தாக நல்லா அந்த சீசனில் காய்க்கும்போது வந்து அந்த கிளைகளில் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வகையானது தான் இந்த நார்த்தங்காய். இது வந்து நாட்டு ரகம். இதில் வந்து ரொம்ப நன்மைகள் இருக்குது. நம்ம நாட்டு ரகம், நம்ம ஒட்டு ரகத்தை விட இந்த நாட்டு ரகங்கள் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு நார்த்த மரம் வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா இதை வந்து தோட்டங்களில் வைக்கலாம். வீடுகளில் பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து முட்கள் அதிகமாக விழும் அப்படிங்கிறதுனால வைக்க மாட்டாங்க. தோட்டம் மாதிரி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வைக்கலாம். நல்லாவே காய்க்கும். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இதை பறிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து பறிச்சிடலாம். பறித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊறுகாய்க்கோ இல்லை வந்து வெளியே விற்பனை செய்யணுன்னாலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.